இப்போ எனக்கு ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு. உள்ள போனது லேட்டாக தான் வரும். அது வரைக்கும் நான் உங்க பிரகன், இது நம்ம பிரகன் ரூல்ஸ் சேனல். ஸோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். ஸோ என்ன பேசுறதுன்னு தெரில. கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் ஆச்சு என்னமோ நம்ம வந்து பெரிய விலாக் போட்டு. டேய் வீடியோக்கு வீடியோ நீ வந்து இத்தனை நாள் ஆச்சு தான் சொல்கிறேன். எனக்காச்சும் டெய்லியும் போடுறேன்னு சொல்ல மட்டும் தான் செய்கிறேன். சேலஞ்ச் கூட வச்சிருந்தாங்க பாத்தீங்களா? ஆமாம். ஸோ நம்மளால எதுவுமே ஒழுங்காக போட முடியல. ஏன்னா நமக்கு என்ன நடக்கோ அதை மட்டும்தான் நான் கரெக்டாக போடுவேன். ஸோ நிறைய ஒரு பர்சனல் ரீசன்ஸ் நிறைய இருந்துச்சு, பர்சனல் ரீசன்ஸ். ஸோ அதனால் ஒரு 11 நாளாக வீடியோஸ் போட முடியல. ஸோ இப்போது இந்த மே மாதத்துலேருந்து நம்ம ஃபுல்லாக போடணும், நிறைய விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ணேன்னா என்ன பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ என்னோட ஜேசு ஃபேமிலியை தான் நான் சொல்லுவேன். என்னோட பழைய ஜேசு ஃபேமிலி வந்து இப்போ இந்த சேனல் இல்லாமல் இனி நிறைய பேர் கூட நான் இன்ட்ராக்ட் பண்ண முடியாமல் இருக்கேன். ஸோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக என் சேனல் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக நான் கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் போடுவேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, ஸ்னேகா இருக்கால, இந்த அழகி இருக்கால, இங்கே பாருங்க, இந்த அழகி பாருங்க, இந்த அழகி காஸ்டியூம்லாம் பாருங்களேன், அழகா இருக்கு இல்லையா? காஸ்டியூம்லாம் அழகா இருக்கு. நான் வந்து என் பொண்டாட்டிக்கு இந்த மாதிரி சூப்பரான காஸ்டியூம்லாம் போட்டு அழகு பார்த்துட்டு இருக்கேன். என்ன குட்டிமா அவ்வளோ அழகா இருக்கு இவளுக்கு இந்த காஸ்டியூம்லாம். ஸோ இவளுக்கு வந்து திருநெல்வேலிக்கு போறோம் இன்னைக்கு ஒரு விஷயமா. என்ன பண்ண போறோம் நம்ம? ரூட் டச். நான் ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ணி வந்து 6 மந்த் தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா 6 மந்த் தாண்டிடுச்சு. சோ அதுக்காக முடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வளர்ந்து இங்க குச்சி குச்சா நிக்குது, அப்படி நிக்குது. அதனால வந்து நம்ம வந்து ரூட் டச் பண்ண போறோம். ரூட் டச் பண்ண போறியா? ரூட் டச் பண்றது ரொம்ப ஈஸி தானே. இல்ல இந்த மரம் இருக்கு, இங்க ஒரு மரம் இருக்குல்ல, அதுக்கு ரூட் இருக்கும், அதை டச் பண்ணலாம். மேல 2 ரோஸ் செடி வச்சிருக்கல, அதுக்கு ரூட் இருக்கும், அதை டச் பண்ணலாம். அது ஈஸியா ரூட் டச் பண்ணிடலாம். எதுக்கு திருநெல்வேலி வரைக்கும் போகணும்? என்ன இந்த காமெடிக்கு எனக்கே ஜெயிப் வரல, உங்களுக்கு ஜெயிப்பு வச்சான்னு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம அதுக்கு தான் பக்காவாக கிளம்பியிருக்கோம். நானும் கிளம்பிட்டேன். அண்ட் வாழைப்பழம் நம்ம ஆப் வைக்கலாம். சரியா? நான் ரூட் டச் பண்ண போறேன் அப்படின்னு கூட்டு போயிட்டு நான் நிறைய பண்ண போறேன். நிறைய பண்ண போறியா? கல்லா கலாய்ச்சதுக்காகவே நான் பண்ண போறேன். கல்லா அப்ப காலியா இன்னைக்கு? ஆமா. நெக்ஸ்ட் வந்து நாங்க ஒரு ஷாப்பிங் vlog போடுவோம். ஷாப்பிங் vlog இனிமே ஃபுல்லா vlog தான், டெய்லி வந்துரும். ஏன்னா கரெக்டா டான் vlog வந்துருமா? நெக்ஸ்ட் வந்து ஷாப்பிங் vlog. ஓகே गाइस. சோ எஸ், கம்மல் எதுமே சேஞ்ச் பண்ணல, பட் Dressக்கு நான் சேஞ்ச் பண்ணலையா? அப்ப இந்த Dressக்கு என்ன கம்மலியா போடணும்? ஆமா Dressக்கு கம்மல்லாம் போடுவாங்களா கேர்ள்ஸ்லாம்? எனக்கு புரியல. நான் போடுவேன். எங்க அம்மாட்ட கேளுங்க. உங்க வீட்ல இருக்கும்போது தங்க கம்மல் வந்து எப்போ லேபுக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நான் தங்க கம்மலே போட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் Dressக்கு மேட்சா கம்மல். சரி ஓகே, இப்போ நம்ம திருநெல்வேலி கிளம்பியாச்சு. போயிட்டு அவளுக்கு அங்க என்னெல்லாம் பண்றோம் அப்படிங்கறது இந்த vlogல பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க ஸ்பாட் வந்துருச்சு, போங்க போயிட்டு ரூட் டச் பண்ணிட்டு வாங்க. நாங்க அதுக்குள்ள கொஞ்ச நேரம் இவா அங்க போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். ஸோ நமக்கு வந்து உன் நம்பர் பிளாக். ஓகே, என் நம்பர் பிளாக்கா? எதுக்குடி பிளாக் பண்ணிக்கிறேன்? எதுக்கு? நான் உள்ள போன 5 நிமிஷத்துல எப்போ வருவேன்? இல்ல கைஸ், ஃபர்ஸ்ட் டைம் விடும்போது அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஷேடிங் பண்ண வந்திருந்தால, அப்போ டைம் இல்லம்மா, 2 தடவை நீ பாடப்படுத்துற. எனக்கு போனதுக்கு உடைச்சலாம் போல. எப்போ வருவான்? பொண்டாட்டி மேல ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம பொண்டாட்டி எப்போ வருவா, எப்போ பார்க்கலாம் பொண்டாட்டி அப்படி வந்து பண்ணி காதுக்கு எல்லாம் போட்டு வச்சிருப்பா. அந்த நேரம் நான் ஃபோன் அட்டெண்ட் பண்ணி வைக்க முடியுமா சொல்லுங்க? நான் அந்த அளவுக்கு நீ தேடுறேன் குட்டிமா, அதனால இப்ப நீ பிளாக் பண்ண போறியா? ஆமா, இப்ப எனக்கு ஒரு மைண்ட் செட் ஆயிருச்சு. உள்ள போடற லேட்டா தான் வரும், அது வரைக்கும் நம்ம ஜாலியா சுத்தலாம் அப்படின்னு. என்னடி குரங்கு போட்டு வச்சிருக்க புருஷன் அப்படின்னு சண்டை போடுவோம்ல. அட பாவி. சரி ஓகே, இப்போ நீ போய் முடிச்சிட்டு வா. நாங்க கொஞ்ச நேரம் அப்படியே ரவுண்ட் அடிச்சு வரோம். முடிச்சு கால் பண்ணு. ஓகே பை. ஃபர்ஸ்ட் எந்த ப்ராடக்ட்லமா பண்ணுவீங்க? ஏதோ பண்ணுமா நமக்கு வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டிங் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. வந்து
எனக்கு தெரியல. இது வந்து ஷாம்புவா கண்டிஷ்னர் என்னன்னு தெரியல, என்னவோ போட்டு வச்சுருக்காங்க. years later. ஸோ கைஸ், என்னத்தை சொல்ல, ஒரு பரீட்சைக்கு நம்ம எக்ஸாம் எழுத போனால் கூட இந்த 2 மணி நேரம் கடன் ஓடிடும். ஆனால் இவளை கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த மேக்கப் பார்லருக்குள்ளே போயிட்டு இன்னும் வரல. மணி ஒரு 2 மணிக்கு கரெக்டாக உள்ளே போனால் இப்போ மணி பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகிட்டு, 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நானும் நம்ம அத்தை பையன் அவனையும் கூட்டிகிட்டு நேராக போய் வைர மாளிகையில் ஒரு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சுக்கா அப்படின்னு நல்ல ஒரு சாப்பாடை போட்டுட்டு இங்கே வந்து மறுபடியும் ஹோட்டல் வச்சு அந்த மேக்கப் பண்ணுற ரூமுக்கு முன்னாடி நல்ல ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சிட்டேன். மணி 5 ஆயிடுச்சு. மழை திருநெல்வேலியில் இப்படி மழை நான் பார்த்ததில்லை. நாங்கள் லாஸ்ட் டைம் வெளில வரும்போது கூட நாங்கள் இந்த இடத்துல மாட்டினோம். அப்போ அந்த மலைக்கு ஃபுல் ஊருமே முழுகிடுச்சு. இப்போவும் இந்த மலைக்கு ஒரு 2-3 இடத்துலலாம் அப்படியே தண்ணிலாம் கெட்டி கிடந்துச்சா. என்னடா லைட்டாக பெஞ்சா கூட எங்கெல்லாம் தண்ணி ரொம்ப கிட்டியாது. தூத்துக்குடி அப்படி தான், ஸோ திருநெல்வேலியில் அப்படி தான் இருக்குது. நல்லா இன்னும் மேக மூட்டமாக தான் இருக்குது பார்த்துக்குங்க. அதான் காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஸ்னேகா வரல. வந்தோடனே தான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். எனக்கும் ரொம்ப நாள் கழித்து விலாகில் உங்களெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. இனிமேல் டெய்லி கண்டினியூஸாக முடிஞ்ச அளவுக்கு விலாக் போட நான் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவுமே கொடுங்க கைஸ். ஸோ பார்ப்போம், வந்தோன்னே என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். 2000 years later. ஸோ கைஸ், ஒரு வழியா நம்மளோட திருநெல்வேலி ட்ரிப்பு அண்ட் சரியான மழை போல திருநெல்வேலியில பயங்கரமான மழை. சரி, மெயினா எப்படி இருக்கு சொல்லுங்க. நீங்க பண்ணியிருக்கிற இதை பத்தி நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க, என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா. ரூட் டச் தான் பண்ணேன். முடி ரொம்ப எனக்கு வளர்ந்து இப்பவும் பாரு, எனக்கு இந்த முடிய எனக்கு வெட்டலாம்னு கேட்டேன். இது ரொம்ப இப்படி இருக்குல்ல, வெட்டலாம்னு கேட்டேன். உடனே அவங்க வந்துட்டு இப்ப ஹேர் ஸ்ட்ரைட் இப்ப வந்து பண்ணிருக்க ரூட் வச்சு கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹேர் கட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டாங்க. சோ வந்து இப்ப வந்து அடியில வந்து ஒண்ணு போல இல்லாத இதை வந்து ட்ரிம் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் ரூட் டச் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். ரூட் டச் பண்ணிருக்கேன். இது பண்றதுனால என்ன பெனிஃபிட், இப்படி இப்பெல்லாம் பண்றதுனால ஹேர் எப்படி இருக்கு, என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு? என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து சுருட்ட முடி. உனக்கு வந்து சுருட்ட முடியல, கர்லி ஹேர், நூடுல்ஸ் மண்டை. சரி, எல்லாம் ஒண்ணுதான். சரியா, அது வந்து நமக்கு வந்து ஃபுல் ஸ்ட்ரைட் பண்ணாங்க. எனக்கு என்னன்னா 6 மாசத்துக்குள்ள என் முடி வந்து பாதி அளவுக்கு என் முடி சுருட்ட முடியாயிட்டா. கொஞ்சம் 6 மாசத்துல முடி வந்து முன்னாடி சுருண்டும் பின்னாடி ஸ்ட்ரைட்டா இருந்தா பாக்க எப்படி இருக்கும், முடி மாதிரி இருக்கும், நன்றாவே இருக்கும். ஓகே, எஸ். சரி, அது மாதிரி அதனால போய் வந்து நான் வந்து ரூட் டச் பண்ணணும்னு சொன்ன உடனே சரி உனக்கு உங்களுக்கு முடி மாவு போட்டு சப்பாத்தி போட்டாங்க. முடி வளர்ந்துட்டு சரி சாட்டிஸ்ஃபைடா இருக்கா அவங்க ஒர்க் வச்சு? உனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? நல்லா காஸ்ட் ஒர்த்தியான காஸ்டிங் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. சூப்பர். ஓகே. அங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, இந்த முடிக்கெல்லாம் முடிக்கு வந்து நல்லா அந்த கிரீம் எல்லாம் போட்டாங்க. நானும் ரொம்ப நேரம் ஏதோ சொல்ல வர, என்ன இன்னும் வரமாட்டேங்கி வாயில இருந்து ஒண்ணு அப்படி நினைச்சிருக்கேன். கிரீம் எல்லாம் போட்டுட்டு அவங்க என்ன விட்டு நான் 1 இன்ச் கூட நவலாத பிரகன். அப்படியா? 1 இன்ச் கூட நவலாம 4 மணி நேரமா 1 இன்ச் கூட நவலால சொல்றதுக்கு நீங்க நவலாம போட்டதுல இருந்து ஒவ்வொரு முடியா எடுத்து இழுத்து பார்த்தாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நான் பண்ண இடத்துல வந்து போட்டுட்டு நவுண்டுட்டாங்க. 1 மணி நேரம் என்னை டிஸ்டர்பே பண்ணல, அப்படியேதான் இருந்தாங்க. ஆனா இவங்க என் கிட்டே நின்று ஒவ்வொரு முடியா இழுத்து பார்த்து நான் கேட்டேன் எதுக்கு இப்படி இருக்கீங்க. இல்லம்மா நம்ம கிரீம் போட்டிருக்கோம்ல, அது வந்து தலையில ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா ஓவர் இதாயிரும், அதுக்காக நான் வந்து நான் ஏன் இழுக்க, நான் கிட்ட வெள்ள முடியல பிக்கீங்களா அப்படி கேட்டேன். உனக்கு வெள்ள முடியே இல்லம்மா, முடி வந்து நம்ம இழுக்கும் போது அப்படி எலாஸ்டிக் மாதிரி இழுத்துக்கிட்டே வருமாம்ன்றங்க அந்த கிரீம் போட்டோம்னா. சரி, அப்படி இழுத்துக்கிட்டே வந்துச்சு அப்படின்னா வந்து கிரீம் ஓகே, மண்டையில ஏதாயிடுச்சு, நம்ம வந்து ப்ராசஸ்க்கு ரெடி ஆயிட்டு அடுத்தது கழுவிடலாம் அந்த மாதிரி சொன்னாங்க. அப்படி என் கிட்டயே நின்னாங்க. அவங்க நின்னு ஒவ்வொரு முடி ஓவரா நம்ம முடி வச்சிடக்கூடாது இந்த பிள்ளைக்குங்கிறதுக்காக நின்னு ஒவ்வொரு முடியா அப்படி பிடிச்சு பார்த்துட்டே இருந்தாங்க. 2000 years later. ஸோ கைஸ், அவ்வளோதான் நம்மளோட திருநெல்வேலிக்கான இந்த மேக்கப் ட்ரிப் வந்து முடிஞ்சிட்டு. ஸோ முடித்த உடனே நேராக நம்மளோட மாமனார் வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு சரித்ரா எங்கே கூட ஹாப்பியாக இருக்கோ இல்லையோ, அங்கே போயிட்டா
என் மாமனார் கூட பயங்கர ஹாப்பியாக இருப்பா. ஸோ ஒரே விளையாட்டு தான் அங்கே பாருங்கள், 2 பேருக்குள்ளே பாண்டிங்க பாருங்கள், பயங்கரமாக டான்ஸ் ஆடி பிடிச்சி நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. சரி நாங்களும் கொஞ்ச நேரம் நைட்டு அங்கே டின்னரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கான இந்த vlog முடியுது. நம்ம அடுத்தடுத்து உங்களுக்கு டெய்லி vlogs தர ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாமே எப்பவும் போல் நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் கண்டிப்பாக கொடுக்க ரெகுலராக ட்ரை பண்ணுறேன் ஜெஸ் ஃபேமிலி.